ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இனிப்பு உளுந்த வடை. இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பச்சரிசி எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா அது ஊறின பிறகு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து காய வச்சிடலாம். இது வந்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு மேடம் தான் எனக்கு வந்து அந்த ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி ரெசிபி எனக்கு செஞ்சு தர முடியுமா, எங்கள் அம்மா செய்வாங்க, எனக்கு வந்து அவங்க இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா, எனக்கு செய்ய டைம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மாவும் எங்கிட்ட பேசினாங்க. அப்புறம் அந்த மேடமும் பேசிவிட்டு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, அது 6 நாள் ஆனாலும் கெட்டு போகாது அப்படின்னு அந்த மெத்தட் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த மெத்தடில் தான் நான் இது செஞ்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. நான் ஒரு 200 கிராம் அதாவது வெல்லப்பாகு எடுத்து நான் வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் டைரெக்டாக வெல்லத்தை சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா சில நேரம் கல் இருக்கும், அதனால் நான் பாகாக எடுத்து இதில் தண்ணி சேர்க்காமல் அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து நம்ம கடைக்கு ஆல்ரெடி உளுந்துலாம் அரைக்கும் போதே நான் வந்து இதையும் சேர்த்து அரைச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலவங்க வந்து தேங்காய், அதில் அவங்க போட்ட வீடியோவில் தேங்காய் சேர்த்தாங்க. எனக்கு தேங்காய் சேர்த்தா ஒரு சின்ன டவுட்டு, ஏன்னா சில நேரம் அது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் சேர்க்கலை. அப்புறம் மாவை பார்த்திங்கன்னா அப்படி தண்ணியில் எடுத்து போட்டிங்கன்னா வெண்ணெய் மாதிரி நல்லா மிதந்து வந்ததுன்னா கரெக்டான பக்குவம். இதில் தண்ணி சேர்த்து அரைக்கவே கூடாது. நான் அந்த பாகை தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா மண்டபம்லாம் கல் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய், அப்புறம் ஜீரகத்தை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு கையில் போட்டு கசக்கி அப்படியே உள்ளே போட்டுருங்க அப்படின்னாங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதில் உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியே அவங்க சொன்னாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் காமிக்கும்போது அதில் உப்பு சேர்த்துது, இவங்க வந்து உப்பு போடாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் மிதமான சூட்டில் வந்து இதை வந்து பொரித்து எடுக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்ததுங்க. ஏன்னா ரொம்ப சூடு வச்சுட்டோம் அப்படின்னா மேலெல்லாம் கருப்பாகி உள்ளே வந்து மாவு வந்து வேகாது. அதுக்காக அவங்க சொன்னாங்க. உண்மையிலே சூப்பராக வெந்தது. நல்லா இந்த என்னது இது டோனட்டு இருக்குல்ல, கிட்டத்தட்ட டோனட் மாதிரி நல்லா அழகாக வந்துட்டு சாஃப்டாக பஞ்சு மாதிரி டோனட் மாதிரியே இருந்தது. ஆனால் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. நானே இது ஃபஸ்ட்டு டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க சொல்லி தான் எனக்கு இனிப்பு உளுந்த வடைன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு உண்மையிலே தெரியுங்க. அவங்க சொன்ன மெத்தட்லேயே நான் வந்து செஞ்சு எடுத்தேன். ஆனால் அருமையாக இருந்தது. அவங்களுக்கு நேற்று தான் நான் வந்து மெசேஜ் அனுப்பினேன், சூப்பராக வந்தது அப்படின்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நேற்று செஞ்சுட்டு மீதி இன்னும் இருக்குது நம்ம வீட்டில், அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஒரு டேஸ்ட்டில் மாற்றமும் இல்லாமல் நல்லா இருந்தது. நான் இதை பிச்சு காமிக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மற்றபடி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.